வெல்கம் டு சிவசக்தி கலர் வேர்ல்டு. ஸோ நம்ம வந்து இது வரைக்கும் பார்த்த வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தினமும் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் வந்து நம்ம ஷாப்பில் வாங்கிட்டு இருக்க கலரை அவங்க வீட்டில் வாலில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு வீடியோஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னாக்கா, ஒரு டேம் ப்ரூஃப், அதாவது வீட்டு மொட்டை மாடியில் டேம் ப்ரூஃபு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பக்காவான ஒரு ப்ரொசீஜராக எப்படி அப்ளிகேஷன் பண்ணுறோம் அப்படின்ற வீடியோவை தான் நான் வந்து இன்றைக்கி காட்ட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்மளுடைய வீடு வந்து புதுசாக இருந்தாலும் சரி, இல்லை பழைய வீடாக இருந்தாலும் சரி, அந்த டெரஸில் இருக்கிற இப்போ புஞ்சைகள் இருக்கு இல்லைங்களா. அப்போ ஸோ பழைய வீடுனாக்கா புஞ்சைகள் இருக்கும், புதுசுனாக்கா பெருசாக பிரச்சனை எதுவுமே இல்லை. ஸோ பழைய வீட்டில் இருக்கிறத ஃபுல்லாக வந்து ஒரு ஹை ப்ரெஷர் பம்பை வச்சு க்ளீன் பண்ணிடணும். ஸோ அதில் இருக்கிறத எல்லாத்தையுமே எடுத்துட்டு அதுக்கப்புறம் வேலை ஏதாச்சும் பெரிய பெரிய ஹோல்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை வால் கிராக்ஸ் அது மாதிரி எதுவுமே இருந்தாலும் சரி, பெரிய ஹோல்ஸுக்கு வந்து நம்ம வந்து சிமெண்ட் கலவையை வச்சு பூசிட்டு சின்ன சின்ன வால் கிராக்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுனாக்கா, இப்போ நம்ம பிர்லா ஓப்பஸ்லேயே வந்து ஆல்ரை கிராக் சீல் ஒன்று இருக்குது. ஸோ அதை போட்டுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ வந்து நம்ம வந்து பக்காவாக ஒரு பேக்கிங் கொடுத்துடணும். இதை எப்படி வந்து இந்த பிர்லா ஓப்பஸோடைய ஆல்ரையை வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னாக்கா, ஸோ கிட்டத்தட்ட இதை வந்து ஒரு 3 கோட் பண்ணணும் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு கோட் பார்த்தீங்கன்னாக்கா செல்ஃப் ப்ரைமிங் கோட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். செல்ஃப் ப்ரைமிங் கோட் அப்படின்னாக்கா, இதில் வந்து செகண்ட் கோட்டுக்கு வந்து எந்த தண்ணியும் ஆட் பண்ணக்கூடாது, தேர்ட் கோட்டுக்கும் வந்து எந்த தண்ணியும் ஆட் பண்ணக்கூடாது. ஆனால் ஃபஸ்ட்டு கோட்டுக்கு மட்டும் வந்து இப்போ மற்ற பெயிண்ட் அடிக்கும்போது ப்ரைமர்னு ஒரு மெட்டீரியலை வாங்கி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கலர்லாம் அடிப்பாங்க. ஆனால் டேம் ப்ரூஃப் பொறுத்த வரைக்கும் அதையே தான் ப்ரைமராக எடுத்து யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ 1 லிட்டர் இருக்கு, இப்போ 20 லிட்டர் இந்த பக்கெட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 6 லிட்டரை வந்து தண்ணியை மிக்ஸ் பண்ணி ப்ரைமராக அப்ளை பண்ணணும். அந்த நம்மளுடைய டெரஸோடைய சர்ஃபேஸில் அதையே ப்ரைமராக வந்து நம்ம ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு 4லேருந்து 6 மணி நேரம் கேப்பு. ஸோ அந்த கேப்புக்கு அப்புறம் நம்மளுடைய செகண்ட் கோட்டை வந்து அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து சேம் இதையே வந்து மறுபடியும் ஒரு 4லேருந்து 6 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த தேர்ட் கோட்டை அப்ளிகேஷன் கொடுக்கணும். நம்ம இதுக்கு வந்து 10 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க. இது வந்து 2 கலர்ஸில் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஒன்று வந்து பியூர் ஒயிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா டெரக்கோட்டா. ஸோ டெரக்கோட்டா கலர் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து அந்த ஹீட் ரிஃப்ளெக்ஷன்லாம் இருக்காது, பட் ஆனால் உங்களுக்கு வந்து அந்த டேம்ப்னஸ் அதெல்லாம் குறைக்கும். ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் கோட்டோட சர்ஃபேஸு. ஃபர்ஸ்ட் கோட் பண்ணதுக்கப்புறம் அந்த சர்ஃபேஸ் வந்து இது மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த சைடு இருக்கிறது வந்து செகண்ட் கோட். எக்ஸ்பிளனேஷனை நான் கொடுத்தேன் உங்களுக்கு. இதுலேருந்து எனக்கு தெரிஞ்சு எதுவும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் ஃபியூச்சர் ஏதாவது ஃபர்தராக டவுட் இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சிவசக்தி ஏஜென்சி காலாப்பட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.